இந்த மாத ஆண்டு கொடுக்கிற வாக்குத்தத்தம் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தினுடைய அந்த 2வது பகுதி. நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இந்த உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டதற்கு பின்பாக ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணங்களை கட்டளைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். மோசே மூலியமாக ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறார். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த ஒழுங்கு, ஜனங்கள் எப்படி இருக்கணும், அதிகாரிகள் எப்படி இருக்கணும், மேய்ப்பர்கள் எப்படி இருக்கணும், பரிசுத்த தட்டுமுட்டுகள் எப்படி இருக்கணும், ஆராதனை எப்படி இருக்கணும், பலிபீடங்கள் எல்லாம் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கை தேவன் கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவர் தான் நம்ம ஆண்டவர். ஏன்னா நம்ம அப்பா ஒழுங்கு கிரகமான தெய்வம். ஆமென். ஆமாம், டிசிப்ளின் காட் வி வர்ஷிப். ஆமென். நம்ம ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒழுங்கினத்தின் தெய்வம் அல்ல, எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறார். அப்போது 28ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், முதல் 14 அதிகாரங்களில் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களையும் அடுத்த வசனங்களில் சாபமான காரியத்தை குறித்து பேசுகிறது இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறார். அதில் ஒரு வார்த்தை, ஆசீர்வாதத்தில் பல வார்த்தைகள் இருக்கிறது. அதில் நமக்கு அந்த 14 வசனமும் நமக்கு இன்பமாக இருக்கும் கேட்கும்போது. இல்லை, நம்ம ஒரு வியாபார ஸ்தலத்தில் அதை அடிக்கடி வாசிக்கிறோம். ஆமாம், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் மாப்ப செய்கிற தொட்டி ஆசீர்வதிப்பார், உன் களஞ்சியத்தை ஆசீர்வதிப்பார், உன் எண்ணெய் ஆசீர்வதிப்பார், வானத்தை திறப்பார். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஆசீர்வாதங்களில் அநேக நன்மைகள் இருந்தாலும் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஸ்பெசிஃபிக்காக இந்த மார்ச் மாதம் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில், ஆவியானவர் நம் இருதயத்தில், நம்முடைய குடும்பத்தில் நம்ம செய்ய போகிற எல்லா காரியத்திலையும் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி 28:8 சொல்லுகிறது, நீ கையிடும் எல்லா வேளையிலும் 1 2 3 இல்லை இது மட்டும்தான், இல்லை அது மட்டும்தான், அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்றார், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேளையையும் கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் ஆண்டவர் நமக்கு மாற்றி தரப்போகிறார். சங்கீதம் 128ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, உனக்கு அதில் பாக்கியமும் நன்மையும் உண்டாகும்னு. அதுக்கப்புறம் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, மனைவியை குறித்த ஆசீர்வாதங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கையிட்டு செய்யும் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன், உன் பிரயாசத்திலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பது இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் பேரிலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டு சொல்லுகிறார். இதுவரைக்கும் பிரயாசப்பட்டு கையிட்டு செஞ்ச எல்லாவற்றையும் ஒருவேளை சத்துரு கொள்ளையடித்துட்டு போயிருக்கலாம். நீங்கள் கையிட்டு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு பலனை பெறலாம் அப்படிங்கிற நேரத்தில் திராட்சரசத்தின் பலன், கையின் பிரயாசத்தின் பலன், உங்கள் தானியத்தின் வரத்து சத்துரு ஒருவேளை ஆகாரமாக கொண்டு போயிருக்கலாம், அந்நிய புத்திரர் கொடுத்திருக்கலாம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், என்னுடைய வலது கரத்தின் பெயரிலும் என்னுடைய வல்லமையுள்ள புயத்தினாலும் ஆணையிட்டேன், இனி நீங்க செய்கிற கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கே அது ஆசீர்வாதமாய் கட்டளையிட போகிறார்.
ஒருவேளை வீண் பண விரயங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை சத்துரு உங்க பணத்தை செலவு பண்ணும்படி ஏதோ விதத்தில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பிஸ்னஸில் வீணா இந்த பணம் போயிட்டே, இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்ததுன்னு சொல்லி ஒருவேளை இவ்வளவு நாள் நீங்கள் இருந்திருக்கலாம். எப்படி நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே கிதியோனை குறித்து பெலிஸ்தியர்கள், மீதியானியர்கள், அங்கே அமலேக்கியர்கள் வந்து அவர்கள் பிரயாசத்தின் பலனை சாப்பிட விடாதபடிக்கு வெள்ளாமையை கெடுத்து போட்டு அவருடைய ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளையும் எப்படி பிடித்து கொண்டு போனார்களோ, எப்போ ஆண்டவர் எங்களுக்கு நீதி வரும், எப்போ எங்கள் பிரயாசத்தின் பலனை சாப்பிடுவோம், இவ்வளவு நாங்கள் பயிரிட்டோம், இவ்வளவு நாள் இந்த மிருகத்தை வளர்த்தோம், இவ்வளவு நாள் நாங்கள் கஷ்டப்பட்டோம், இதை சாப்பிடலாம் நினைக்கிற நேரத்தில் சத்துரு கொள்ளையிட்டு போயிட்டான்னு அங்கே ஒரு பெரிய வேதனையும் துக்கமும் வந்தது. ஆனால் இந்த மாதம், மார்ச் மாதம், ஆவியானவர் நம் சபைக்கு, தேவ ஜனமாய நமக்கு சொல்ற வார்த்தை, இதுவரைக்கும் சத்துரு உங்கள் பிரயாசத்தின் பலனை, உங்களுடைய ஆவிக்குரிய பிரயாசத்தின் பலனை, உங்களுடைய பிஸ்னஸ்னுடைய பிரயாசத்தின் பலனை, இவ்வளவு முயற்சி பண்ணி செஞ்சதை சத்துரு இதுவரை கொள்ளையிட்டு போயிருப்பானா, இந்த மார்ச் மாதம் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கட்டளை கொடுத்து சொல்லுகிற ஆசீர்வாதம், இனி நீ உன் பிரயாசத்தின் பலனை சாப்பிடுவாய். நீங்க கையிட்டு செய்யும் எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆமா, இனி எல்லாவற்றிலும் என்னென்ன கஷ்டப்பட்டீங்க, நீங்க தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிற ஒரு நல்ல மாதமாய் தேவன் இந்த மாதத்தை தேவன் நமக்கு தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென், ஆமென். பிரயாசப்பட்டது, கஷ்டப்பட்டது, உழைச்சது, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லை, இந்த மாதம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுக்கு பலனை திருப்தியாய் கொடுக்கிற காலத்தில் தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் சபித்த பூமியில நமக்கு உண்டான வேளையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். என்னது? தேற்றுவான் என்று சொல்லி. நமக்கு சபித்த கத்த சபித்த பூமியில அப்படின்னா என்ன? தேசம் சபிக்கப்பட்டிருக்கிறது, பாவத்தினால, அக்கிரமத்தினால சபிக்கப்பட்ட இந்த பூமியில நமக்கு உண்டான எல்லா வேலை, பிரயாசம், கையின் வேலைகள், பிரயாசத்தில் நோவா பிறந்த போது அவங்க அப்பா அம்மா அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறான், இவன் நம்மளை தேற்றுவான், இவன் நமக்கு பலனா இருப்பான்னு சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார்களாம். இந்த மாதம் நம்முடைய குடும்பத்தில் நோவாவை கர்த்தர் புறப்பட பண்ணி உங்களை தேற்றுவாராக. உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லை, ஆசீர்வாதத்தை கட்டளையும் இட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஒருவேளை நஷ்டப்பட்டுட்டேன் பிரதர், ஆண்டவரே பல வட்டிக்கே பணம் போயிட்டே இருக்கு, சில இழந்துகிட்டே இருக்கேன். இல்லை, இந்த மாதம் கர்த்தர் உங்களை தேற்ற போகிறா. கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு நோவாவை புறப்பட பண்ணி தேற்ற போகிறா. உங்கள் கையின் பிரயாசத்திலும் உங்களுக்கு உண்டான எல்லா வேளையிலும் சபிக்கப்பட்டுட்டுன்னு சொல்கிறாங்களா உங்கள் பிஸ்னஸை, சபிக்கப்பட்ட பூமின்னு சொல்கிறாங்க, சபிக்கப்பட்ட வேலை, சபிக்கப்பட்ட எல்லாம் இருக்கு, எனக்கு ஒன்றும் வரல, இன்னும் ரிட்டர்ன்ஸ் இல்லை, பிரயாசத்தின் பலன் இல்லைன்னு சொல்றீங்களா? இந்த மாதம் கர்த்தர் உங்களை தேற்ற போகிறார். உங்க வியாபாரத்தில் உங்களை தேற்ற போகிறார். உங்க குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் உங்களை தேற்ற போகிறார். எல்லா இழந்த நஷ்டங்களுக்கு ஈடாக கர்த்தர் நோவாவை கொடுத்தவர்களை தேற்றினது போல ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். ஆமென். ஆமென். உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அதற்கு பேதுரு, சீமோனே, ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன். எப்படி பிரயாசப்பட்டாராம்? எவ்வளவு வருஷமா
வேலை வேலை நான் பிரதர் பார்க்குறேன், நான் என்ன வேலை பார்க்காமலையா இருக்கேன்? பலருக்கு அப்படி தான் ஒரு கேள்வி இருக்கும். வேலை பார்க்காமையா இருக்கும்? வேலை பார்க்குறீங்க, வேலை 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 பார்க்குறோம். முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறேன், ஆயினும் வேலைக்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸ் இல்லை. இங்கே சீமோனுடைய ஸ்டேட்மெண்ட் அதுதான். வேலை பார்க்குறோம் பிரதர், உழைக்கிறோம், நைட்டு முழுசும் உழைக்கிறோம், நைட்டு முழுசும் கண் விழிப்பில் இருந்தேன், நைட்டு முழுசும் கப்பல் கடலுக்குள்ள படகை தூக்கிட்டு கொண்டு போயிருக்கிறேன், நைட்டு முழுதும் பிரயாசப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் ரிட்டர்ன் இல்லை. அதுதான் சீமோனுடைய ஸ்டேட்மெண்ட்டு. உங்களுக்கும் அப்படி இருக்கா? நைட்டு முழுசும் கஷ்டப்பட்டிருக்கேன், சும்மா இல்லைல்ல பிரதர், உழைப்புன்னா உழைப்பு, 24 ஹவர்ஸுக்கு 34 மணி நேரம் வேலை பார்த்தேன்னு சொல்கிற ஆட்கள்லாம் உண்டு. கஷ்டப்பட்டிருக்கிறேன் பிரதர், ஆனாலும் பிரயாசத்துக்கு பலன் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இந்த மாதம் கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தில் நீங்கள் எவ்வளவு கண் விழிப்பில் இருந்தீங்களோ, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ, அதுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட போகிறார். உழைக்கிற ஆளை கண்டிப்பாக ஒரு நாளும் சும்மா விடுற தெய்வம் அல்ல. ஆமேன்னு சொல்லுங்களேன். 2 தீமோத்தேயு 2:6 பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். பிரயாசப்பட்டு இருக்கீங்கன்னா ரிட்டர்ன்ஸே இல்லைன்னு நினைக்காதீங்க. பலன் உண்டு, பலன் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பலன் உண்டு. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், பலனை கட்டளையிடுவார், நன்மையை கட்டளையிடுவார். ஆமேன், 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 ஆமேன். உங்களுக்கு அந்த பலனை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் தரும்படி நான் ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். எரேமியா 12:13 பாருங்க. எரேமியா 12:13 கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள், பிரயாசப்படுவார்கள், புரோஜனமடையார்கள். கர்த்தருடைய உக்கிர கோபத்தினால் உங்களுக்கு வரும் பலனை குறித்து வெட்கப்படுங்கள். கோதுமையை விதைத்தா முள்ள இருக்காங்களாம், பிரயாசப்படுவார்களாம், புரோஜனமே அடைய மாட்டார்கள். கர்த்தருடைய உக்கிர கோபத்தினால் உங்களுக்கு வரும் பலனை குறித்து வெட்கப்படுங்கள். இதுக்கு முன்னாடி மெய்ப்பர்களை குறித்தும் தேவ ஜனங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டி பாகால வணங்கி மெய்ப்பர்கள் தங்கள் வயலை கெடுத்து போட்டார்கள். அதனால ஆண்டவர் கோபப்பட்டு இந்த வார்த்தையை சொல்றாரு, நீ என்னத்தை விதைச்ச, நீ கோதுமையா விதைக்கிற, பலன் என்ன வரும் தெரியுமா? முள்ளு தான் கிடைக்கும்ன்றாரு. நீ பிரயாசப்பட்டுட்டே இருப்ப, புரோஜனமே அடைய மாட்ட அப்படிங்கிறாரு. எதனால? சில நேரம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம பிரயாசத்திற்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும்போது அவங்க கோதுமையை விதைச்சிட்டு முள்ள அறுத்தாங்களாம், பிரயாசப்பட்டாங்களாம், புரோஜனமே அடையாமல் போயிட்டு. பலருடைய வாழ்க்கையில் ஒருவேளை அப்படி இருக்கலாம். செஞ்சது ஒன்று, நடந்தது ஒன்றும்பாங்க தெரியுமா? சில நேரம் நான் எதையோ நினச்சி செஞ்சேன், என்னவோ வந்துருச்சு பிரதர். ஆமாம், செக் பண்ணி பாருங்க, எதனால இது நடந்துச்சுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், அந்த பின்பாக வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆமாம், இதில் நீ என்ன தவறு பண்ணினோ, நான் விதைச்சதுக்கு இன்னைக்கு பலன் வேற மாதிரி ரிசல்ட் இருக்கா என்ன செக் பண்ணி சோதித்தறிந்து இந்த மாதம் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு சொல்கிறாரு. நீங்கள் கையிடும் எல்லா வேலை, 1 2 இல்லை, உங்கள் பிள்ளை காரியமாக இருக்கலாம், வேலை, தொழில், வியாபாரம், ஊழியம், பிரயாசம், வாட் எவர், கர்த்தர் ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். ஆமென். கண்டிப்பா ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. சரி, இப்போ ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். இந்த 26ஆம் அதிகாரம் நமக்கு நல்ல தெரிஞ்ச அருமையான வேத பகுதி இல்லை? ஆமாம், ஈசாக்கை பற்றி பேசணுன்னா இதில் அழகாக பேசலாம். இதில் 12ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தா இங்கே ஒருத்தனை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால
அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்து எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானா, வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவனாகி ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் அநேக பணிவிடைக்காரர்களையும் கொடுத்ததுனால பெலிஸ்தியரை அவனை கண்டு பொறாமை கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு கட்டளையிட்டிருந்தார். நீ கையிடும் எல்லா வேளையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். இந்த மாதம் ஈசாக்கு கையிட்டு செஞ்ச காரியம் என்ன? பஞ்சதேசம். இப்படி மழை இல்லை, இப்படிப்பட்ட ஒரு பெரிய மழை இல்லை, நிலம் வறண்டு போயிருக்கு, வெடிப்பு வெடிப்பா இருக்கிறது. கண்ணு பார்த்தா இதுல விதை போட்டா ஒன்று அது காயும், இல்லைன்னா பட்சிகள் பட்சிக்கும். இது 2 தான் நடக்கும். இல்லைன்னா எறும்பு கொறுகிட்டு போயிடும். இந்த விதை வீணா போகிறதுக்கு தான் வழி இருக்கே தவிர நான் என்ன செஞ்சாலும் இதில் முளைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனாலும் வேதம் சொல்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் இருந்தபோது விதைத்தான். எந்த தேசத்தில் இருந்தபோது விதைத்தான். அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாமல் இங்கே இரு. நீ எகிப்துக்கு போகாமல் இங்கே இரு. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தால், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருந்தால், இந்த சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மையா வைப்பேங்கிறாரு. அதுக்கப்புறம்தான் எல்லா பிளஸ்ஸிங்ஸையும் சொல்றாரு. இன்னைக்கு கர்த்தர் நீங்க கையிடு செய்யும் எல்லா வேளையிலும் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடணும்னா ஒரு பெரிய காரியத்துக்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்கணும். என்ன? ஆமா, நீ எகிப்துக்கு போகாதன்னா போகக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. நீ எகிப்துக்கு போகாத, இங்கேரு. ஒருவேளை நம்முடைய பிரயாசத்தின் பலன் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி பிஸ்னஸ் சேஞ்ச் பண்றதுக்கு திட்டம் வரலாம். ஒருவேளை பிஸ்னஸோ வேலையோ நீங்கள் காரியங்கள் வாய்க்கலன்னு உங்கள் திட்டங்கள் குழப்பி கொண்டு இதை செய்யலாம் அதை செய்யலாம், ஐயோ நஷ்டம் வருது, ஒன்றுமே ரிட்டர்ன்ஸ் இல்லை, பஞ்சதேசம் நிலம் இப்படி 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 வெடிச்சு கிடக்கிறது, இதில் என்ன தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லார், போகாத. அதுக்காக நீ எகிப்துக்கு போகாத, உலக பிரகாரமா யோசிச்சிராத, மாம்ச பிரகாரமா யோசித்தராத, அடிமைப்பட்ட தேசத்துக்கு மீண்டும் போயிடாத, அடிமைப்படுத்துகிற தேசத்துக்குள்ள நீ நுழைஞ்சிராத, உங்களை மீண்டும் பாவத்துக்குள்ள அடிமையாக்குகிற சில பிசினஸ்க்குள்ள நீங்க நுழைஞ்சிராதீங்க. சில நேரம் உலகம் உங்களை அடிமையாக்குகிற சில காரியத்துக்குள்ள நுழையாதீங்க. ஆண்டவர் சொல்றார், நீ கீழ்ப்படிவாயானால், என் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால், எகிப்துக்கு போகாமல் இங்கே இருந்தபோது வேதம் சொல்கிறது, அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஈசாக்கு தன் கையை நீட்டி அவன் விதைத்த போது கர்த்தர் அதை ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு 100 மடங்கு பலனை கொடுத்தது போல இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபைக்கும் தேவ ஜனமாகிய உங்களுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இருக்கிறதை செய்ய உங்களை அர்ப்பணித்து பிரயாசப்படுங்கள். தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். பொறாமப்படுற அளவுக்கு ஆசீர்வாதத்தை தருவாராம். அல்லேலூயா. அதுக்கப்புறமும் வேதனை சொல்லுகிறது, முற்பிதாக்களின் துறவை தோன்றதுக்கு பிரயாசப்படுறான். கையை வச்சாலே ஊற்று வருது. ஆமா, அபிமெலேக்கரும் கேரூரார் மேய்ப்பரும் வந்து மூடி போட்டார்கள், விட்டு கொடுத்தான். அடுத்தது கை வச்சா ஆமா டப்புன்னு திருப்பி ஊற்று. அதுலேயும் வாக்குவாதம் பண்ணி சண்டை பண்ணாங்க, விட்டு கொடுத்தான். அடுத்ததுலையும் துறவை வெட்டினான், ரெகபோத்தை கர்த்தர் கொடுத்தா. அல்லேலூயா. ஆமா, நீங்க எதை கை வச்சாலும் கர்த்தர் இந்த மாசம் வாய்க்க பண்ணுவா. வேற சொல்லி கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல நான் கையிட்டு செய்ய போற எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதம் கட்டளையிட போகிறார். இனி நான் சூழ்நிலையை பார்க்க போகிறதில்ல, நிலத்தை பார்க்க போகிறதில்ல, மனுஷனுடைய ஆலோசனையை கேட்க போகிறதில்ல. பரத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இங்கே இரு, இங்கே இரு, இங்கே உன் கையை நீட்டு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். I want to bless you. ஆமென். ரெகபோத்தை கொடுத்து ஆசீர்வதித்தா. ஒரே ஒரு காரியம்தான், இங்கே இருங்க,
தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சா போதும். அல்லேலூயா. ஆமாம், பேதுரு சீமோனுக்கு என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது? முழுதும் பிரயாசப்பட்டேன், ஆயினும் என்னதான் உடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன். ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி வலைய போடுறேன். நான்லாம் பிரயாசப்பட்டேன் ஐயா, ஒன்றும் இல்லை, நடக்கலை, பரவாயில்ல, வலைய வா, ஆழத்தில் கொண்டு போடு, உம்முடைய வார்த்தையின்படி. இந்த மாதம் கீழ்ப்படிஞ்சு இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ரெண்டாவது, வார்த்தையின்படி செய்யுங்க, உங்களை கையிட்டு செய்கிற ஆசீர்வாதத்தை, உங்கள் கையிட்டு எல்லாம் செய்கிற காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவா. மூணாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 15:10 பாருங்க. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் வேலை பார்த்தேங்கிறாரு. ஆகிலும் நான் அல்ல, ஆண்டவர் நம்முடைய வார்த்தை படி நான் பிரயாசப்படுவேன், போடுவேன், வேலை செய்வேன், கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ரெண்டாவது சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு போகாத, இங்கே இரு, அப்படி செய், நான் நீ கைட்டு செய்கிற எல்லாத்தையும் நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன். மூணாவது ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், என்ன கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் நீங்கள் ஒன்று சொல்லணும், நான் அல்ல, தேவ கிருபையே எனக்கு வேலை செய்ய பலன் தந்தது. நமக்கு சில நேரம் வேலை பார்த்து பிரயாசப்பட்டு ஆசீர்வாதம் நான் உழைச்சேன் அப்படின்றோம் தெரியுமா, அது வந்துடவே கூடாது. இந்த மாதம் யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பாருங்கள். யோனா வாசிப்போமா, 4:10 பாருங்கள். யோனா 4:10 பாருங்கள். அதற்கு கர்த்தர் சொல்கிறாரு, இவன் நினிவேக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணியாச்சு. ஆண்டவர் சொன்னார், இவன் தர்ஷீஷுக்கு போனால் மீனுக்கு கட்டளையிட்டார், 3 நாள் வயிற்றுக்குள்ளே நினிவேவில் கக்கியது. நினிவே ஜனங்களுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணால் நினிவே ஜனங்கள் வஸ்திரத்தை கிழித்து உபவாசம் பண்ணி மிருகத்திலிருந்து தேவசமூகத்தில் தாழ்த்தினாங்க. கர்த்தருக்கு இறக்கம் செய்கிறாரு. அதனால் அந்த பட்டணத்துக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்று அது தூரத்தில் போய் ஒரு குடிசையை போட்டு உள்ளே உட்காந்து பார்த்துட்ருக்குறான். அப்பொழுது பார்த்திங்கன்னா குடிசையில் அவனுக்கு ஆண்டவர் ஒரு கீழ்காற்றை உண்டாக்கி வெயில் டம்முன்னு அடித்து இந்த குடிசை பிஞ்சிட்டு போகுது. வெயில் சுள்ளுன்னு மண்டையில் அடிக்குது. அடித்த உடனே ஆண்டவரே ஒரு ஆமணக்கு செடியை அதை முளைக்க பண்ணுறாரு. அது அந்த நிழல் அவனுக்கு அவ்வளவு, இவன் ஒன்றுமே செய்யலை. இவன் ஆமனுக்கு விதையை போடலை, செடியை நட்டலை, தண்ணியை ஊற்றலை, ஒரு வேலையும் செய்யலை, பிரயாசப்படலை, அதுவே முளைக்குது. முளைச்சி வெயில் நல்ல நிழல் இருந்தோன்னே ரொம்ப இதமாக இருக்குது. டக்குன்னு ஆண்டவர் அது என்ன, ஒரு தேவன் ஒரு பூச்சை கட்டளையிட்டார். ஆமாம், அது ஆமனுக்கு செடியை அரித்து போட்டது, அது காய்ந்தது. நம்ம ஆளுக்கு சூரியன் உதித்த உடனே வெயில் மண்டைக்கு அடித்ததுக்கே சாவணுங்கிறான் பாருங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் வச்சு என்ன செய்ய? வெயில் மண்டைக்கு அடித்ததுக்கே அவன் வார்த்தையை பாருங்கள், வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி. சில ஆட்கள் இருக்காங்க, வெயில் அடிக்கிறதுக்கே சாவறதுக்கு நினைக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் பைபிளில். சாவை விரும்பி சாகிறது நலமாக இருக்கும். அப்போ தான் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு கர்த்தர், நீ பிரயாசப்படலை, நீ வளர்க்கலை, ஒரு ராத்திரியிலே முளைச்சது ஒரு ராத்திரியிலே அழிந்து போகுது, அதுக்காகவே பரிதபிக்கிறிய, வலது கைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் அறியாத, இத்தனை லட்சத்துக்கும் அதிகமான 20,000 பேருக்கு அதிகமான இந்த மனுஷருக்காக நான் பரிதபிக்க மாட்டேனா அப்படின்றாரு. ஹலோ, சில நேரம் நம்ம ஒன்றும் பிரயாசப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம பிரயாசப்படலை, வளர்க்கலை, தண்ணி ஊற்றலை, வேலி அடைக்கலை, பாதுகாக்கலை, ஒன்றுமே செய்யலை, ஒரு பிரயாசத்தின் பலனையும் நம்ம பண்ணலை. ஆனால் அதே வளர்ந்தது, அதே போச்சு. ஆனால் நமக்கு என்ன வருது? கோபம் வருது, எரிச்சல் வருது, சாவை தேட வேண்டி இருக்கிற மாதிரி சூழ்நிலைலாம் வருது பாருங்க. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய வார்த்தைக்கு எகிப்துக்கு போகாமல் இங்கே இருங்க, தேவனாகிய கர்த்தரின் கட்டளையின்படி கீழ்ப்படி ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது, அவருடைய வார்த்தையின்படி செய்யுங்க. மூணாவது, நான் அல்ல கர்த்தர்,
பிரயாசப்பட்டது, வேலை செஞ்சது. உழைக்கலாம், பிரயாசப்படணும். பிரயாசப்படுகிறவன் பலனின் முந்தி பங்கடைவான். எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ, எவ்வளோ உழைக்கிறீங்களோ, கண்டிப்பாக உழைக்கிற ஆளுக்கு தான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். சோம்பேறிய கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஆனால் எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் நீங்கள் ஒன்று சொல்லணும், நான் அல்ல கர்த்தர். அவன் சொல்லுங்க, நான் அல்ல கர்த்தர், நான் அல்ல கர்த்தர். இந்த எண்ணம் எப்போதும் நம்ம மனசுக்குள்ள எப்போதும் இருக்கட்டும். எபிரேயர் 6:10, ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன். நீங்கள் ஊழியக்காரங்களுக்காக, ஊழியத்துக்காக நீங்கள் வேலை செஞ்சா ஆண்டவர் மறக்க மாட்டார். அதையும் ஆசீர்வதித்து கட்டளையிடுவார், மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் சபைக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக அன்பின் பிரயாசம், அன்போடு செய்கிற வேலை இருக்குது பாருங்களேன். மனுஷனுக்காக வேலை இல்லை, மனுஷனுக்காக ஊழியம் இல்லை, அன்போடு நீங்கள் படுற பிரயாசம் இருக்குது பாருங்கள். கையிட்டு செய்கிற அந்த வேலை, சேர் எடுத்து போடுறது, கூட்டுறது, க்ளீன் பண்ணுறது, கார் ஓட்டிட்டு போகிறது, என்ன பிரயாசப்படுறீங்க. ஒரு ட்ராக்ஸ் கொடுக்குறீங்க, அலைஞ்சு போய் கிராம ஊழியத்துக்கு போகிறீங்க, கஷ்டப்படுறீங்க. மதியம் சண்டே கிளாஸ் எடுக்கிறீங்க, யூத் மீட்டிங் எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு ஊழியத்தில் கர்த்தருக்காக, ஊழியக்காரர்களுக்காக, திருச்சபைக்காக, அவருடைய நாமத்துக்காக படுற பிரயாசத்திற்குள்ள வேலை செய்கிறீங்கள, அதை மறக்கவே மாட்டார். இந்த மாதாவுக்குரிய பலனை பார்ப்பீங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்? கண்டிப்பாக இந்த மாதம் அந்த ஆசீர்வாதத்தினால தேவன் உங்களை நிரப்புவார். தேவன் அதற்குரிய பலனை உங்களுக்கு தருவாராக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீதிமொழிகள் 14:23 சொல்லுகிறது, சகல பிரயாசத்தில் உங்களுக்கு புரோஜனம் உண்டு என்பதாக. ஆமென். சகல பிரயாசத்தில். 128ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம் என்ன இருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அடுத்துதான் சொல்றாரு, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் கையின் பிரயாசத்தை உனக்கு பாக்கியம் தான் உண்டா. ஒபீடியன்ஸ், லிசன் பண்ணுறது, நான் இல்லைன்னு நினைக்கிறது, இது என்னைக்கு வருதோ கர்த்தர் நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சிருவார். அல்லேலூயா. கீழ்ப்படிங்க. நீங்கள் எந்த பஞ்சதேசமாக இருந்தாலும் கர்த்தர் அதை 100 மடங்கு பலனை திருப்தி தருவார். இந்த மாதம் உங்கள் பிஸ்னஸில், வேலையில், குடும்ப வாழ்க்கையில், ஊழிய பகுதியில் ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். யோவான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 38 பாருங்கள். நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். அப்படின்னா என்ன? ஊழியம் செய்கிறவனுக்கு கிடைக்கிற பலன், ஊழியனுக்கு கிடைக்கிற பலன். நீங்கள் இந்த மாதம் கர்த்தருக்காக ஒரு ஆத்துமா அவர் சொல்லார், பிதாவின் சித்தத்தை செய்கிறது எனக்கு போஜனமாக இருக்குது. ஒரு சமாரிய ஸ்திரீட்ட அவர் பிரயாசப்பட்டு ஊழியம் செஞ்சார், அதன் பலனை முழு சமாரியாவும் அறுக்க கர்த்தர் உதவி செய்தார். சீஷர்கள் பார்த்தாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆள் உங்கள் குடும்பத்தில் பிரயாசப்படுங்க, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. இன்றைக்கி நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலையையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவார். எழும்பி நிற்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே எகிப்துக்கு போக மாட்டேன், உடைய வார்த்தையின்படி செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனாகிய கர்த்தரின் சொன்ன கற்பனைகளின்படி செய்ய நீங்கள் கவனமாக இருங்க, கீழ்ப்படிங்க. மேன்மையாக வைப்பார். ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான் போல பாருங்களேன். பஞ்சம், ஐயோ சாப்பாடு, நோ ப்ராப்ளம். ஆபிரகாம் எகிப்துக்கு போயிட்டான், யாக்கோபும் எகிப்துக்கு போயிட்டான். ஈசாக்கு எகிப்துக்கு போல. ஈசாக்கு எங்கே போல? எகிப்துக்கு போல. ஒருவேளை உங்களுடைய கையின் பிரயாசங்கள், தானியங்கள் சத்துருக்களுக்கு ஆகாரமாக போயிட்டுருக்கா?
அந்நிய புத்திரன் குடிச்சிட்டு இருக்கிறானா? கர்த்தர் சொல்றார், உங்க பிரயாசத்தின் பலன் நீங்க தான் இன்னைக்கு சாப்பிட போறீங்க. பிசாசுக்கு கொடுக்க இந்த மாசம் விட மாட்டாருங்கிறேன் நான் இயேசுவின் நாமத்தில். ஒருவேளை உழைச்சிட்டே இருக்கேன் பிரதர், பலன் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்றீங்களா? கர்த்தர் சொல்றார், என் வார்த்தையின்படி செய்ய நீ வலையை கொஞ்சம் ஆழத்துல போடு, கொஞ்சம் ஜபத்தை கொஞ்சம் ஆழமாக்குங்க, உங்க கர்த்தருக்காக கொடுக்கிற நேரங்களை கொஞ்சம் ஆழமாக்குங்க, முழங்கால கொஞ்சம் ஆழமாக்குங்க, ஊழியம் செய்கிறத கொஞ்சம் ஆழமாக்குங்க, கொஞ்சம் டீப்பாக வாங்க, சபைக்கு கொஞ்சம் டீப்பாக வாங்க, ஊழியம் செய்கிறதுல டீப்பு வாங்க, டீப்பர் 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 வாங்க. நான் சொல்கிறேன், 2 படகு அமளத்தக்க, வலை கிளியத்தக்க, அடுத்தவன் படகையை நிரப்பத்தக்க கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது போல இந்த மாதம் உங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதித்தை கட்டளையிடுவா. But you have to obey. நீங்க கீழ்ப்படியணும். நான் அல்ல பிரயாசப்பட்டது, வேலை செஞ்சது, அவருடைய கிருபை என்னை வேலை செய்ய வச்சது, அவருடைய கிருபை என்னை பிரயாசப்பட வச்சது. Credit goes to God. எல்லாமே அவர்தான். நான் உழைச்சங்க, ஆனா அவர்தான். அப்பொல்லோ நாட்டினான், பவுல் விளைய செய்தது யாரு? இங்க நடுவரனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சறனாலும் ஒன்றும் கிடையாது. இங்க கதையே வேற, நம்ம அப்பாவுடைய கால்குலேஷனே வேற. தம்பி நீ என்ன பண்ணு, விளைஞ்சா நான் தான் பண்ணணும். என்னைக்கு ஆண்டவரே நீங்க தான் பிஸ்னஸ் தந்தீங்க, நீங்க தான் எனக்கு இந்த தொழிலை கொடுத்தீங்க, நீங்க தான் இந்த வேலை, நீங்க தான் எனக்கு பிள்ளை தந்தீங்க. பிள்ளைகளை விளைய செய்யுங்க, பிஸ்னஸை விளைய செய்யுங்க, இந்த ஊழியத்தை விளைய செய்யுங்க. விளைய செய்கிறது தேவன், பலனை அறுக்க செய்ய போகிறது தேவன். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணீரோடு விதைச்சிருக்கீங்களே, கம்பீரமான அறுவடையை பார்ப்பீங்க. அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான், தாம் மறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரமாய் திரும்புகிற மாதமா இருக்கும். உங்கள் கையிடும் செய்யும் எல்லா வேளையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் கட்டளைகளை, ஆசீர்வாதங்களை தருவார். சொல்லல, ஆசீர்வாதத்தை கட்டளையே இடுவா. This is my order. No man can change my order. This is order. மாத்த முடியாது ஆசீர்வாதத்தை. No man can change it.